என்ன என்ன உங்ககிட்ட தனியா பேசுறதுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். எதுக்கு? ஆர்ஏபிக்கு டெபுடேஷன் எழுதி கொடுக்கும்போதே நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்ல. பார்டரா இருந்தா இந்நேரத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன். வர்ற வரைக்கும் ஏன் நீங்க லிக்கர் கோட்டாவை ஸ்டாப் பண்ணீங்க? அதுவா, நான் இல்லைன்னா நீ ரம்மிலியோ குளிப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், உன் குடி எப்படி அதை நிறுத்துறேன். அது சரி. லிக்கர் கோட்டா இல்லைனாலும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட என்டர்டைன்மெண்டா ஜாலியா இருந்திருப்பேன். ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்து என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க சொல்லுங்க. உனக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பினஸ் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு இங்க யாரும் இல்ல, அதனால தான் உன்னை வரவழைச்சேன். உனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னா போ, நான் ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கு இல்லைண்ணா, இவ்வளவு சூப்பரா வெதர் இருக்கிற இந்த இடத்துல சாயந்தரமா குளிச்சுட்டு அப்படி பாட்டில எடுத்து டப்புன்னு ஓபன் பண்ணி 4 கிளாஸ்ல ஊத்தி நங்கு நங்கு நங்குன்னு 4 பெக் அடிச்சு அந்த வாட்சிங் டவர்ல உட்காந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துல மேல இருந்து கீழே விழறதுக்கா? அதனால தான் நான் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றேன். டவர் மேல உட்காரலன்னா கீழே உட்காந்துக்கிறேன். அண்ணா ப்ளீஸ், நான் எந்த தவறும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ஒத்துக்குங்க. வேணும்னா என் கோட்டால இருந்து 2 பெக் தான். 2 பெக்க வச்சுட்டு என்ன பண்றது? போ. ஒரு 3 ஓகே. அது அப்படியே ஊத்துங்க. चलो चलो हमारे साथ बुलाए चलो चलते रहो धक्के मार रहे मारी का गलती हुई भाई बाप रह गया என்னண்ணே இன்டர்வலே வரல, தூங்குறீங்க? வாடா. பென்ஷன் வாங்கிட்டு வீட்ல இருக்க வேண்டிய வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கிண்டல் பண்ணிக்க பல்ல கைட்டு கையில கொடுத்துருவேன். ரூபன், எல்லாரையும் போர் அடிக்க வைக்கிறதுன்னே இவருக்கு நேர்த்தி கடன் இருக்கு போல் இருக்கு. நான் மட்டும் இந்த படத்தை 12 தடவை பார்த்திருக்கேன் தெரியுமா? அதுக்கு ஷக்கீலா படம் ஒன்று காட்டுவாங்க. பிட்டாவது காட்டலாம். எப்பவுமே பட்டாளத்து படத்தை காமிச்சு ஒரு பட்டாளத்துக்காரனோட தர்மம் என்னன்னு கத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த படம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா நானும் தூங்கிடுவேன். பூங்காற்றே திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. அண்ணன் இறங்கிட்டேன், ஆஃப் பண்ணாம போயிட்டாரு. போ போ போ. கண்டுக்காம போகுது. டியூட்டி நேரத்தில் கொஞ்சமா குடிச்சு மயங்கி போனதுக்கு எனக்கு சஸ்பென்ஷனா? பகல் நேரத்தில் ஒன்று ஆன் பண்ணி வச்சதுக்கு எந்த பரதேசத்தை நான் சஸ்பெண்ட் பண்ணுறது? இதெல்லாம் ஒரு பையன் கேட்க மாட்டான். எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நீ இப்படி ஓங்கி உயரமாக நிற்கிறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் வந்துடும். எங்க உன்னோட டெம்பரரி புது பம்ப் ஆப்ரேட்டர்? வெளியே வாடா டெம்பரரி பம்ப் ஆப்ரேட்டர், வாடாண்ணா. நான் எப்போ வெளியே போவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியாடா நீ? இந்த டேங்கோட பம்பை நான் தான் ஆப்ரேட் பண்ணுவேன். நீ இப்பவே இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். இங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து கரெக்டா பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்புறம் சஸ்பென்ஷன் ஆர்டர், டிஸ்மிஸ் ஆர்டர் ஆயிடும். ஏய், என்னடா ஓவரா பயமுறுத்துற நீ? போலீஸ கூப்பிடுவேன். ஆமா கூப்பிடுவேன்டா. கூப்பிட்டு பாடுறா, நான் இங்க இருந்தா தானே. ஐயோ, போயிட்டு வரட்டா? என்ன ஒரே கூடாரமா போட்டிருக்கானுங்க. ஒருவேளை சர்க்கஸ் நடக்குதோ? ஆமா சர்க்கஸ் தான். டே கோமாளி, நில்றா கோமாளி. கோமாளியா? இது என்ன சர்க்கஸ்? ஜெமினி சர்க்கஸா ஜம்போ சர்க்கஸா கோமாளி? கோமாளியா? புரியலையா? லைட்டு ஓ, நீங்க தமிழ்ல இல்ல. ஏகி சர்க்கஸ் கோன கோமாளி? कोमली जोकस ये सर्कस है तू जोकस है तूने मुझे जोकस बोला अब जो अंडाड़ी रे साले पागल है क्या
ஏ மாலினி சுடு தண்ணி வைடி, உடம்பு வலிக்குது. எங்க இருந்து வாங்கி கட்டிட்டு வருதோ தெரியல. என்னாச்சியா? நான் யாருன்னு உங்களுக்கு சரியா தெரியல. என்ன அடிச்சிட்டு இவனுக்கு எப்படி சர்க்கஸ் நடத்துறானுங்க பாத்துறேன். ஐயோ, அவங்க சர்க்கஸ்காரங்க இல்ல, பட்டாளத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்பா யார் இங்க ஹிந்தி பேசுறது? இங்க நான் இல்லாத நேரத்துல எவனோ வந்து ஹிந்தி கத்து கொடுத்தாங்க. யார் உனக்கு ஹிந்தி கத்து கொடுத்தது? என்னடி பேசுற? இப்ப இவதானே ஹிந்தி பேசுறா. ஐயோ, அவ தமிழ்ல அப்பான்னு சொன்னா. அப்படியா? யார் எது பேசினாலும் எனக்கு ஹிந்தில பேசுற மாதிரியே இருக்கு. வழிவிட்டு நில்ல. கடவுளே, இவர் அட்டகாசம் ஆரம்பமாயிடுச்சு. அண்ணே அந்த பெரிய பாட்டில் எடுங்க. அதேதான். 200 ரூபா கொடு. அண்ணே ஒரு 20 ரூபா கம்மியா இருக்கு. அடுத்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கடன்லாம் பார்ல வச்சுக்கணும், புரிஞ்சுதா? டேய், உன்னோட வயசுல மழையிலையும் பனியிலையும் உறைஞ்சு போய் நின்று கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்சதுதான்டா இந்த மிலிட்டரி கோட்டா. அதனால எந்த கன்செஷனும் கிடையாது. மற்றபடி கரெக்டாக கொடுத்துட்றேன். கொடுக்க முடியாது. பாட்டில கொடு. ஐயோ அண்ணே, எல்லாத்தையும் குடிக்காதீங்கண்ணே. அண்ணே 20 ரூபா சரக்கு நான் குடிச்சிட்டேன். இனி உனக்கு எனக்கு கடனே இல்ல. வாட போலாம். காலு காலு ஏ மேரே ஜிந்தகி மேரே பத்மாஷ். பால்கார நாராயண வீடு எங்க இருக்கு? பால்காரன் வீடா? ஓ, அந்த சாமியாரை பத்தி கேக்குறீங்களா? அந்த ஆளு வீட்டுல இருக்க மாட்டான். கோயிலுக்கு ஜாவோ ஜாவோ, கோயிலுக்கு ஜாவோ ஜாவோ ஜாவோ. தேங்க்யூ. கொஞ்ச நாளா பால் பாக்கி கொடுக்காம ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கல, மரியாதையை கொடுத்துரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லைன்னா ஆத்தா கோவிச்சுக்கும். அம்மா என்ன சோதிக்கிற? பட்டாளம் எதுக்காக கோவிலுக்கு வந்திருக்கு? ஊரெல்லாம் தேடிட்டு நீங்க இல்லன்னு தான் இங்க வந்திருக்கோம். எதுக்கு? பட்டாள கேம்புக்கு பால் வேணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். அது சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தாயே காப்பாத்திட்டேன். கிருஷ்ணகுமார், இப்போ உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? மரங்கள், தூரத்துல ஒரு மலை, சிவப்பு ஒரு கொடி, அப்புறம் ஒரு தடி, போர்டு, ஒரு டம்மி ஆளு, எல்லாம் கிளியரா தெரியுது சார். அப்படி போடு. கன்னால எதிரியை குறி வைக்கும் போது நம்ம கண்ணுக்கு எதிரி மட்டும்தான் தெரியணும். இந்த மரம் செடி கொடியெல்லாம் பார்த்த எதிரியோட புல்லட் நேரா உன் நெஞ்சில தான் இருக்கும். பி இன் யுவர் பொசிஷன். அட்டென்ஷன் ஸ்டடீஸ் அட்டென்ஷன். எக்ஸசைஸ் பண்ண உடம்ப மட்டுமே வச்சு எதையும் சாதிக்க முடியாது. மனசை நல்லா ஒருமைப்படுத்தி வச்சுக்கணும். அதெல்லாம் தான் முக்கியம், புரிஞ்சுதா? ஸ்டார்ட் ரைட். क्या चाहिए? கேம்புக்கு பால் மில்க் கொடுக்க போறேன். ठीक है, जाओ. ஏன் ஹிந்தி புரியுதா? எதிர்பார்க்காம வர ஆபத்து நேரத்துல இந்த மாதிரி போக்கஸ்டா இருந்தாதான் பட்டாளத்துக்காரன் ஜெயிக்க முடியும். டார்கெட் அட் யுவர் ஃப்ரண்ட். யுவர் ஒன் டைம் ஃபயர். சத்தே. எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடக்கூடாது. யாரோ என்ன சுட்டுட்டாங்க. வேண்டாம் லட்சுமி, ஓடாத, அவங்க சுட்டு தள்ளிடுவாங்க. நோ நோ. பி கேர்ஃபுல். யார்கிட்ட போகாதீங்க. பிடிடாத, பிடி. போச்சா போச்சாது. சீக்கிரம் சீக்கிரம் பிடிங்கடா. கமான் கமான். ஒரியத்துக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. பாத்து பாத்து பிடிங்க சீக்கிரம். சொன்ன கேளு. நில்லு நில்லு. என்னையா பசுக்கு கபடியா கத்து கொடுக்குற? ஓ, என் மாட்டை எல்லாரும் கிண்டல் பண்றாங்களே. வா வா. யோ, இந்த பிசினஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது லட்சுமி. மறுபடியும் எதுக்கு இங்க வர? வா 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 வா. ஐயா மன்னிக்கணும், எனக்கு லட்சுமிக்கு இந்த மாதிரி வெடி சத்தெல்லாம் கேட்டு பழக்கமே இல்ல. முதல்ல எங்கேயாவது கொண்டு போய் கட்டியாத. கட்டிறேன். வா லட்சுமி, வா வா. சார் ஏதோ ஹெல்ப் பண்ணுமா? உனக்கு உதைக்கிறேன், வா. ஓகே, வேணான்னு விடுங்க. பசுவுக்கு மிரண்டு ஓடுறாங்க, ஆனா பாட்டாளன்னு வேறப்பா சொல்லிக்கிறாங்க. இல்ல லட்சுமி. டேய், வா.
பூங்காற்றே திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பூங்காற்றே திரும்புமா பூங்காற்றே திரும்புமா ஏன் பாட்ட விரும்புமா பூங்காற்றே திரும்புமா ஏய், பாடினதே அவன்டா திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கிறவன். முழுசா தெரிஞ்சா பாடணும், இல்லனா போடா. தைரியம் இருந்தா இங்க வந்து பாடுறா. வாடா. வேணா வேணா, நீ வர வேணாம். இப்ப இந்த கல்லு அங்க வரும் பாரு. ஏய்.